Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம். நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்டிங்கான வந்து சேக் எஃபெக்ட்ஸ் வந்து Capcut ஆப் யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண போறோம். நம்ம லாஸ்டா வந்து சேக்ஸ் எஃபெக்ட் வந்து Alight மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி வீடியோ போட்டுறோம். அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதே போல Capcutக்கும் நீங்க உங்களுக்கு வேணும் அப்படினு கேட்டதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஃபாஸ்டான ட்ரான்சிஷன்ஸ். Capcut ஆப் ரொம்பவே சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். நீங்களும் ஈஸியாகவே பண்ணிடலாம். Alight மோஷன் அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து கற்றுக்கிறட்டும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம சொன்ன மாதிரியே Capcut ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஏதாவது ஒரு VPN வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு அதில் உள்ள எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எடுக்காது. இப்போ நான் வந்து VPN கனெக்ட் பண்ணிட்டேன், கனெக்ட் ஆகிடுச்சு. VPN கனெக்ட் பண்ணிட்டு Capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் போங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் போங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 16 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து ஆட் கொடுத்துறேன். ஆட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். இதில் இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஃபோட்டோஸை கிராப் பண்ணி வச்சுருக்கேன் Alight மோஷன் யூஸ் பண்ணி. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பாக வேணும், இல்லைனா இன்ஸ்டாகிராம் சைஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்பில் வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டே கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்சார்ட் யூஸ் பண்ணியும் Alight மோஷன், இல்லைனா Alight மோஷன் யூஸ் பண்ணி பிக்சார்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து Capcutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க எல்லா பிக்கையும். அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆடியோ போய்க்கோங்க. போயிட்டு சவுண்ட்ஸ் போங்க. சவுண்ட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து VPN ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லா மற்ற சவுண்ட்ஸுமே கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து யுவர் சவுண்ட்ஸ் போங்க. யுவர் சவுண்ட்ஸில் ஃப்ரம் டிவைஸ் போங்க. ஃப்ரம் டிவைஸில் அந்த நான் சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்க. இப்போ வந்து நான் வந்து சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். சாங் ஆட் பண்ணிட்டு அந்த சாங் வந்து கிளிக் பண்ணிட்டு மேட்ச் கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி நான் இந்த சாங்க்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்புல பீட்டு வந்து செட் பண்ணணும். இப்போ நான் வந்து இது வந்து கட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான பொசிஷன் மட்டும் நான் வைக்கிற மாதிரி பண்ணிட்டேன், ஓகே. இப்போ அந்த மேட்ச் கட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட் பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்கள் வந்து சாங்கோட பீட்டை வந்து மார்க் பண்ண போகிறீங்க. எங்கெங்கே பீட் வருதோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ட்ரான்சிஷன் வைக்க போகிறோம். ஸோ வந்து சாங்கோட பீட் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்காண்டி ஆட் பீட் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ போயிட்டிங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சாங்கை ப்ளே பண்ணிட்டு இந்த ஆட் பீட்டை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கிறேனோ அது போல் உங்களுக்கு பீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற சாங் கேட்டு பீட்டு வந்து நான் வந்து செட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ வச்சு அதுக்கேற்றாப்புல வந்து பீட்டை மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்துட்டு கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும் இந்த வீடியோ, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்லாம் செட் பண்ணிட்டேன், ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு பேஸாக வந்து ஒரு இது நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஒரு 18 செகண்டுக்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனாலே தான் இந்த மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆடியோ ஃபஸ்ட்டு பீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஆடியோ பீட் வந்து எங்கே வருதோ அது வரை வந்து நான் வந்து ஃபஸ்ட் இமேஜை வந்து நகட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஒரு எல்லோ கலரில் டாட் மாதிரி தெரியும் கீழே,
அந்த எல்லோ கலர் டாட்டுக்கிட்ட நீங்கள் உங்கள் இமேஜ் கொண்டு போனதுமே அதுவே வந்து அங்கனக்குள்ளே வந்து ஸ்டாப் ஆகிக்கிறோம். இது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாகவே அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போனால் மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பீட்டுக்கு ஏற்றாப்புல உங்களோட இமேஜஸை கொண்டு போய்க்கோங்க. அலைட் மோஷனோட நீங்கள் சூப்பராகவே இந்த ஆப்பில் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். இல்லை எண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து தூக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு இமேஜ் மட்டும் தேவைப்படுது, அதுக்காண்டி ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு இதோட போதும். ஸோ என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணிக்கிறேன் ஆடியோவை. என்னோடய ஆடியோ கட் பண்ணிட்டேன், எண்டிங் வந்து எடுத்து விட்ருக்கேன். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட பீட்டுக்கு ஏற்றாப்புல வந்து இமேஜஸை வந்து நம்ம அரேஞ்சும் பண்ணிட்டோமே. இப்போ ஓகே, இப்போ இப்படி இருக்குது. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம என்ன அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம்னா, அந்த கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் போங்க. அதில் வந்து இன் அவுட் காம்போ அப்படின்னு இருக்கும், அதில் காம்போ போங்க. காம்போ போனீங்கன்னா யோயோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ட்ரான்சிஷன். இருங்க நான் காட்டுறேன். இந்த இருக்குது, இந்த இருப்பாங்க யோயோ 1 யோயோ 2 அந்த மாதிரி இருக்கும். யோயோ 2 கொடுத்துக்குறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு, யோயோ 2 கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மற்ற இமேஜஸ்க்கு நம்ம இந்த ஆட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற இமேஜஸை வரிசையை கிளிக் பண்ணிக்கோங்க, காம்போ கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா, பெண்டுலம்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வந்து எடிட் வந்து கொடுக்கும் பாருங்கள். பெண்டுலம் 1 பெண்டுலம் 2 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா டிஸ்டார்ட் ரைட் டிஸ்டார்ட் லெஃப்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டுலம், இதை வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பெண்டுலம், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்டார்ட். பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த எஃபெக்ட்ஸு, நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ண போகிறேன் எஃபெக்ட் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். டிஸ்டோரில் இப்படியே கொடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா இதுக்குமே நம்ம வந்து எஃபெக்ட் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகி வருது, சிம்பிளாக ரொட்டேட் ஆகி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னா, எஃபெக்ட்ஸ் போங்க, வெளியே வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. கீழே வந்துட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அந்த எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா ட்ரெண்டிங், பேசிக், மூட், லவ், பிளிங், ஷேடோ, பார்ட்டி, டெக்ஸ்சர், ரெட்ரோ, காமிக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெட்ரோ போய்க்கோங்க. ரெட்ரோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த ஜிட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபஸ்ட் இமேஜோட எங்கே முடியுதோ அது வரை வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சேக் எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த இமேஜ் வந்து அப்படியே ஜிட்டர் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடிட் வந்து முடிஞ்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸோ கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். சேனல் வளர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேப்கட் டியூட்டோரியலில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாடா பாய், see you.